கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 99. பரிசுத்த தேவன் அவர் இப்போதும் எப்போதும் என்றென்றும் எப்பொழுதுமே அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சந்தோஷமான ஒரு செய்தியை இந்த சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 99ஆம் சங்கீதத்தினுடைய முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கேருபீன்களின் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கவனித்தீர்களா? இந்த சங்கீதத்திலும் கர்த்தருடைய ராஜரீகத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறது. கேருபீன்கள் மத்தியில் எங்கே? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியிலே கேருபீன்கள். எப்பொழுதுமே கர்த்தர் பேசும் பொழுது அந்த கேருபீன்களின் நடுவிலிருந்தே பேசுகிறார். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாம் பல விஷயங்களிலே பல முறை இந்த காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவர், அவர் மிகவும் பரிசுத்தமானவர். ஆகையினால் நாம் அவரை எவ்வாறு அணுக வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் எப்படி எவ்வளவு ஆழமாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் நமக்கு நினைவு கூற வைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் ஆட்சி செய்கிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி தொடர்ந்து இந்த சங்கீதங்களிலே நாம் தியானித்து வருகிறோம். அந்த ராஜரீகம் என்று சொல்லுகிற விஷயத்திலே இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்ல மறப்பது கிடையாது. அது என்னவென்று சொன்னால், பூமி நடுங்கட்டும், பூமியின் குடிகளும் நடுங்கட்டும் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வசனமாக நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதக்காரன் 5வது வசனத்தில் சொல்லுகிற விஷயத்தை கவனியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை உயர்த்த வேண்டும், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார். அவர் சொல்ல வருகிற காரியத்தை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆசாரியரில் மோசே, ஆரோன். அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்களில் சாமுவேல். இவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். ஆரோனை ஆசாரியனாய் இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சாமுவேல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக பிறந்தவர். அன்னாள் அழுது கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுத்தார். சாமுவேல் என்று சொல்லி பெயரிட்டார். பின்னாளிலே சாமுவேல் இஸ்ரவேலினுடைய கடைசி நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் இஸ்ரவேலினுடைய முதல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராகவும் காணப்பட்டார். நமக்கு இவர் சொல்லுகிற இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், மோசேயும் ஆரோனும் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். இந்த செய்தி ஏன் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் அவர்களைப் போல வாழ்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளுவார் என்கிற செய்தி தான் இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் நமக்கு சொல்ல வருகிற செய்தி. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆரோன் தேவனுடைய தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் நின்று பரிந்து பேசுகிற ஒரு பிரதானமான வேலையை செய்தார். சாமுவேல் ஜெபிக்கிறார். சாமுவேல் ஒரு அற்புதமான தேவனுடைய மனிதன். இவர்களுடைய குணாதிசயங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வாருங்கள். வேதாகமத்தில் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை உங்களுடைய சிந்தனைகளிலே கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து அவர்கள் கூப்பிட்ட பொழுது செவி கொடுத்த அதே தேவன் நீங்களும் நானும் கூப்பிடும் பொழுது செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களைப் போல தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தமான
உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படி ஆண்டவர் அவர்களோடு பேசினாராம்? மேகஸ்தம்பங்களில் இருந்து அவர்களோடு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பேசும் தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்தார். அவர்கள் அதை கை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினீர். அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் மன்னிக்கிறவராய் இருந்தீர். மோசேயை மன்னித்தீர், ஆரோனை மன்னித்தீர், சாமுவேலை மன்னித்தீர், எல்லாரையும் நீர் மன்னித்தீர் ஆண்டவரே. கடைசியாக இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லி முடிக்கிற விஷயம் என்ன என்பதை 9வது வசனத்தில் வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகினால் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வைத்திருக்கிறதான உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற 2 கேருபீன்களின் மத்தியிலே இருந்து பேசுகிற தேவன், வீற்றிருக்கிற தேவன், பதில் சொல்லுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், ராஜரீகம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிட முடியும் என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மோசே கூப்பிட்டார், ஆரோன் கூப்பிட்டார், சாமுவேல் கூப்பிட்டார். கர்த்தர் பதிலளித்தார். மேகஸ்தம்பத்திலிருந்து பேசினார். அவர்களுக்கு உடன்படிக்கைகளை கொடுத்தார். நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, எங்களுக்கும் மறு உத்தரவு அருளும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஆம், இந்த கால வேளையில நீங்களும் நானும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ராஜரீகம் பண்ணுகிற சர்வ வல்லம் உள்ள தேவனை நோக்கி கூப்பிட முடியும். கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய பாதபடியிலே பணிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே மோசே, ஆரோன், சாமுவேல் என்பவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள். நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தீர், எங்களுக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்கிற தேவன். இந்த காலவேளையிலே இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும். இக்கட்டுகள், சோதனைகள், போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான விடுதலை தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனமகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெருகிருந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.